ஒரு பக்கம் தீவிரவாதம், மறுபக்கம் சர்வதேச நிதி அமைப்புகளிடமிருந்து ஏராளமான நிதியை பெற்று வருகிறது பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விலைவாசி உயர்வு, தண்ணி இல்லை, கடனாக வாங்குகிற நிதியையும் தனது இராணுவ வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தி வருகிறது. இது சென்ட்ரல் அப்டேட். ஒரு பக்கம் தீவிரவாதத்தை வளர்ப்பது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்வதேச நிதி அமைப்புகளிடமிருந்து ஏராளமான நிதியை பெற்று வருகிறது பாகிஸ்தான். பகல்காமில் நடைபெற்ற தாக்குதலில் 26 இந்தியர்களை கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை வாங்குவது, அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கவே இந்த நிதியை பயன்படுத்துகிறது பாகிஸ்தான். பகல்காம் தாக்குதலுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட F-16 போர் விமானங்களை பராமரிப்பதற்காகவே சுமார் 3000 கோடி ரூபாயை நிதியாக பெற்றது பாகிஸ்தான். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச நிதி அமைப்பான IMF இடமிருந்து சுமார் 8500 கோடி ரூபாயை நிதி உதவியாக பெற்றது பாகிஸ்தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிதி அமைப்பிடமிருந்து சுமார் $1 மில்லியன் நிதி உதவியாக பெற்றுள்ளது பாகிஸ்தான். இது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்தது நம்ம டிஃபென்ஸ் நியூஸுக்குன்னு வரும்போது, ரஷ்யா இந்தியாவிற்கு R-37 அப்படின்னு சொல்ற ஒரு மிசைலை கொடுப்பதாக முன்வந்துள்ளது. இந்த R-37 பொறுத்தவரைக்கும் ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். மொத்தமா 510 கிலோ எடை உள்ள இந்த மிசைல் பார்த்தோம் அப்படின்னா, 60 கிலோவுக்கான வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகளை தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த மிசைல். இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 140 கிலோமீட்டர்லேருந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய மேக்ஸிமம் ரேஞ்சா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதோடைய மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா, மாக் 6 வேகத்தில் பறக்கக்கூடியது. மாக் 6 அப்படின்னு சொல்லும்போது என்ன ஸ்பீட் அப்படின்னா, 6000லேருந்து 7400 கிலோமீட்டர் பர் ஹவர் சென்று தாக்கக்கூடிய இந்த ஏற்கனவே இந்திய விமானப்படையில் உள்ள Su-30MK இல்லை, நம்ம R-77 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேம் இதுவும் அதே கேட்டகரி தான் வரும். ஏர் டு ஏர் மிசைல் தான் இதுவும். இதுக்கு ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த R-37M இருக்குன்றதுல கண்டிப்பாக எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உள்நாட்டு தயாரிப்பான ருத்ரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ருத்ரம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா, ருத்ரம் 1, ருத்ரம் 2, ருத்ரம் 3 ஏற்கனவே ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ருத்ரம் 4 இந்தியா இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ருத்ரம் 4 பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. மேபி இன்னொரு 4, 5 வருஷம் ஆகும். இதை நம்மளுடைய விமானப்படையில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு 4, 5 வருஷம் ஆகும் தாராளமாக. இது எதற்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எதிரிகளுடைய ரேடார் நிலைகள் மற்றும் கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் அடிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம ருத்ரம் 4 நம்ம டெவலப் பண்ணோம். 4 பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட்லேருந்து தான் நம்ம இதை லான்ச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இது ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு லைட் வெயிட்டாக இருக்கணும். லைட் வெயிட் அண்ட் காம்பேக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, மாக் 5 வேகத்தில் பறக்கக்கூடியது. ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 300 கிலோமீட்டர். வார் ஹெட், அதாவது நம்ம வெடிபொருட்களே எவ்வளோ இதை இன்டெகிரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, 60 கிலோ வரைக்கும் இதில் நம்ம எடுத்து செல்ல. இது ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் கேட்டகரியில் வர்றதால, நம்மக்கிட்ட இந்த ஏஇசிஏ ரேடார்ஸ் எந்த விமானத்தில் இருக்குதோ, அந்த விமானத்தில் தான் இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் ரஃபேல்ஸில் மட்டும்தான் இந்த ஏஇசிஏ ரேடார்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ருத்ரம் 4 ரஃபேல் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஃப்ரான்ஸோடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. இதுக்கு ஃப்ரான்ஸ் பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். இப்போது எதற்காக இந்த ருத்ரம் சீரீஸ் 4 நம்ம டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தேஜஸ் மார்க் 1, தேஜஸ் மார்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய சில வருஷத்தில், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 84 விமானங்களை HAL இந்திய விமானப்படைக்கு கொடுக்க போகிறாங்க. தேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ரேடார்ஸ் என்ன வகை ரேடார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஇசி ரேடார்ஸ் தான். ஸோ அதனால தான், அதுக்காக தான் இந்த ருத்ரம் 4 நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 3 இல்லை 4 வருஷத்துக்குள்ள இதோடைய டெப்ளாய்மெண்ட்டு கண்டிப்பாக தேஜஸில் இருக்கும். அடுத்த ஒரு வெற்றிகரமான ஆயுத சோதனையை இந்தியா நடத்தியிருக்கிறது. அது என்ன சோதனை, என்ன ஆயுத சோதனை அப்படின்றத நம்ம பின்னாடி இப்போ பார்க்கலாம். மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு உருவாக்கப்பட்ட LMG என்று சொல்லப்பட ஒரு மிஷின் கன்னை தான் இந்தியா உருவாக்கியிருக்காங்க. இந்த
எல்எம்ஜியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தெர்மல் அண்ட் ஆப்டிகல் சென்சார் ஃபியூஷன் மூலியமா ஒரு டார்கெட்ட அக்யூரேட்டா கண்டுபிடிச்சு அடிக்கக்கூடியது தான் வந்து இதோடைய ஸ்பெஷல். மேலும் ஆட்டோமேட்டிக் மோட்ல இயங்கக்கூடியதால, இதோடைய ஸ்பெஷல் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு ட்ரோன்ல இருந்து கூட இத நம்ப இன்டகிரேட் பண்ண முடியும். ஒரு ட்ரோன்ல இன்டகிரேட் பண்ணி, இந்த ட்ரோன் அனுப்பிச்சு அதன் மூலியமாவும் இத ஃபயர் பண்ண முடியும். அடுத்து ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்திய விமானப்படைக்கு ஒரு ₹10,000 கோடி செலவுல 3 உளவு விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 உளவு விமானங்களும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண விமானமா தான் வாங்க போறாங்க. ஸோ சாதாரண ஒரு விமானமா வாங்கி, அதில இந்தியாவினுடைய உள்நாட்டு தயாரிப்பு ரேடார்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் டிவைஸ அதில ஃபிக்ஸ் பண்ண இந்த விமானம் யார்கிட்ட இருந்து வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போயிங் மற்றும் கனடாவை சேர்ந்த பொம்பார்டியர் நிறுவனத்திடமிருந்து வாங்க உள்ளனர். வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம டிஃபென்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. அ உள்நாட்டு அரசியல பத்தியும் நம்ம கொஞ்சம் பேச போறோம். தொடர்ந்து ஆதரவு குடுங்கள்.